வணக்கம். ஸ்ரீ சிவசூர்யா ஜோதிட வித்யாலயம் வழங்கும் காலச்சக்கரம். நான் சிவசூர்யா செந்தில்குமார், கோவில் நகரம், கும்பகோணத்திலிருந்து. நம்ம தொடர்ந்து நட்சத்திரத்துக்கான பரிகார கோவிலை பார்த்துட்டு வரோம். அந்த வகையில் நம்ம இந்த பதிவில் பார்க்குறது சதய நட்சத்திரத்துக்கான பரிகார கோவில். இந்த சதய நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும், சதய நட்சத்திரத்தில் யார் பிறந்தாலும் அவங்க கொஞ்சம் உயரம் கம்மியாக தான் இருப்பாங்க. அதே போல் அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க எட்டி பிடிக்கக்கூடிய உயரமும் கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னு பார்த்திங்கன்னா, இவங்க எல்லா விஷயத்துலேயும் கான்ஃபிடண்ட்டாக இருப்பாங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்கள எதுவும் குறை சொல்லிடக்கூடாது, உடனே பொங்கி எழுந்துருவாங்க. அதே போல் மற்றவங்க குறைய உடனடியாக சுட்டி காட்டிடுவாங்க. அது எத்தனை பெரிய ஆளாக இருந்தாலுமே நீ பண்ணுறது தப்பியா அப்படின்னு சொல்லிடுவாங்க மூஞ்சிக்கு நேராக. ஆகையினால் இவங்களுடைய வளர்ச்சி கொஞ்சம் தடைபடும். அதே போல் இவங்க நீதி, நேர்மை, அந்த மாதிரி பேர் வழி, மற்றவரை தன் வசப்படுத்தக்கூடிய நட்சத்திரம். சரி, இந்த நட்சத்திரத்தின் அதிபதி யாருன்னு பார்த்தோம்னா ராகு பகவான். ராகு பகவானாலே என்ன பிரம்மாண்டம், எதிலுமே பிரம்மாண்டமாக செயல்படணும். உணவு பிரியர்கள், நல்ல உணவை விரும்பி சாப்பிடக்கூடிய மனிதர்கள், மற்றவர்களுக்கு செய்யக்கூடிய விருந்தோம்பலும் மிக சிறப்பாக செய்யக்கூடிய மனிதர்கள் இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. இந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ராகு பகவான் யோகாதிபதியாக வந்தால் மிகச்சிறந்த யோகத்தை செய்வார். அதே போல் ராகு பகவான் 3, 6, 10, 11ஆம் இடங்களில் நின்றாலும் நல்ல பலன்களை கொடுப்பார். இது எல்லாம் எப்போ செய்வார்னா, ஏன்னா சதய நட்சத்திரத்தில் பிறந்த உடனே முதல் திசையே ராகு திசை தானே. அப்போது சதயம் 1ஆம் பாதத்தில் பிறந்தால் முழுமையாக 18 ஆண்டுகள் ராகு திசையில் ஒரு 10 வருஷம் குழந்தை பருவமாக இருக்கும். 10 வயசுக்கு மேற்கொண்டு பார்த்திங்கன்னா அதனுடைய குணாதிசயம் வெளிப்படும். அந்த குழந்தை மூலயமா அந்த ராகுவோட குணாதிசயங்கள் வெளிப்படும். என்ன வெளிப்படும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, தனிமை விரும்பியாக இருப்பாங்க. எதிலையுமே தனித்துவமான ஒரு மனிதராக இருப்பாங்க. தனித்து தெரியக்கூடிய ஒரு ஜாதகராக இருப்பாங்க இந்த சதய நட்சத்திரத்தில் பிறந்தவங்க. ஆனாலும் பார்த்திங்கனாலும் வாழ்க்கையில் முன்னேற்றம் அப்படிங்கிறது மற்ற கிரக அமைப்பை வச்சு தான் பார்க்க முடியும். இருந்தாலும் இந்த சதய நட்சத்திரம் அப்படிங்கிறது மற்ற கிரகங்கள் திசை நடத்தும் போது ராகுவின் புத்தி வரும் இல்லையா, அந்த புத்தி காலங்களில் கண்டிப்பாக நல்ல பலன்களை செய்வார். அதே நேரத்தில் ராகு பலவீனமாகவோ அல்லது உங்களுக்கு அவயோகியாகவோ இருந்துட்டார் அப்படின்னா ஒவ்வொரு திசையிலும் ராகு புத்தியில் நீங்கள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும். சரி, எது எப்படி இருந்தாலும் இந்த நட்சத்திரத்தில் பிறந்துட்டால் அந்த நட்சத்திர தோஷம்னு ஒன்று உண்டு. அந்த தோஷத்தினால உங்களுடைய வாழ்க்கையோட முன்னேற்றம் தடைபடும். தடை, தாமதம், வம்பு, வழக்கு ஏற்படும். அப்போது இதிலேருந்து நீங்கள் தப்பிக்கணும் அப்படின்னா நான் சொல்லக்கூடிய இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. அது என்றைக்கு போகணுன்னா, உங்களுடைய நட்சத்திரம் சதய நட்சத்திரமாக இருந்துச்சு அப்படின்னா காலண்டரில் பாருங்கள், சதய நட்சத்திரம் என்றைக்கு வருதுன்னு பாருங்கள். அதாவது சதய நட்சத்திரம்னா சந்திர பகவான் சதய நட்சத்திரத்தில் பயணிக்கக்கூடிய நாளை குறித்து வச்சுக்கோங்க. அந்த நாளை தேர்ந்தெடுத்து திருப்புகலூரில் உள்ள அக்னிபுரீஸ்வரர் போய் வழிபட்டு வாருங்கள். கோயிலுக்கு போங்க, அங்கே உள்ள தீர்த்தத்தில் குளிங்க, உடை மாற்றுங்க. அதுக்கப்புறம் கோயிலுள்ள போய் பலிபீடத்தில் உங்கள் மனசில் உள்ள அழுக்கையெல்லாம் பலி கொடுங்க. அதுக்கப்புறம் கணபதியை வேண்டுங்க, கொடிமரத்தை வேண்டிக்குவோங்க. பிறகு சிவபெருமானை போய் தரிசனம் பண்ணுங்கள், அக்னிபுரீஸ்வரை. அங்கே உள்ள அம்பாளை தரிசனம் பண்ணுங்கள். சிவபெருமானுக்கு உங்கள் பேரில் வில்வத்தால் அர்ச்சனை பண்ணுங்கள். அம்பாளுக்கு உங்கள் பேரில் அர்ச்சனை பண்ணிக்கோங்க. சிவபெருமானுக்கும் அம்பாளுக்கும் மாலை கட்டி போடுங்க. என்னுடைய நட்சத்திர தோஷமெல்லாம் நிவர்த்தி ஆகணும் அப்படிங்கிறத பிரார்த்தனையாக வைங்க, சாமிக்கிட்ட கோரிக்கையாக வைங்க. நீங்கள் தமிழ் மாதத்தில் எந்த மாதத்தில் பிறந்தீங்களோ அந்த மாதத்தில் வரக்கூடிய சதய நட்சத்திரத்தை தேர்வு செய்து அன்றைய தினம் இந்த கோயிலுக்கு போயிட்டு வாங்க. 100% உங்களுக்கு நட்சத்திர தோஷம் விடுபடும். இந்த கோவிலோட அமைப்பும் வழித்தடமும் ஸ்க்ரீனில் வரும், பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. போயிட்டு வந்து பலன் பெறுங்கள். நன்றி, வணக்கம். நல்லதே நடக்கும். வாழ்க வளமுடன்.